உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மா சுப்பிரமணியம் அவர்களுடைய செயல்பாடு இந்த 5 வருஷம் எப்படி இருந்திருக்கு? நில அபகரிப்பு வழக்கில் அவரையும் அவரோட மனைவி மட்டும்தான் அக்யூஸ்னு சொல்லி நான் கோர்ட்டில் வழங்க போட்டேன். ஆனால் அவர் தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு, அவரோட அபிடவிட்டு நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி 199 குடும்பங்களும் எல்லாமே ஆக்கிரமிச்சதாக சொல்லி அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து காட்டி கொடுத்துருவாரு. வந்து ஒரு நல்ல லீடரு. அவர் வந்து அவரோட இளைஞர்களை வந்து வழிநடத்திட்டு போறார். நல்ல ஒழுக்கமான ஒரு அரசியல் பண்றார், எல்லாம் ஓகேங்க. அவரை நம்பி வர இளைஞர்களுக்கு அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு? கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு. அங்கே ஒரு 41 பேரை அசம்பாவிதம் நடந்துச்சு. அது ஏதோ கேஸ் நடக்குது. அவர் மக்களுக்கு என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் உங்களை திருப்பி கேள்விக்கிறோம். விஜய் வராரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கூட்டணியாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ தனியாக நிற்கிறதால அவர் ஜெயிச்சா அவருக்கான இது இருக்குது. பட் நிறைய பேர் காதலை கேள்விப்படுறது விஜய்க்கு போடலாம், ஒரு மாற்றம் இருக்கும், விஜய்க்கு போடலாம்னு சொல்லிட்டு அதே போல அந்த நீங்களே இலவச திட்டங்களில் கொடுத்துட்டு மக்களை வந்து கேவலப்படுத்தி பிச்சைக்காரன் மாதிரி நடத்தக்கூடாது. இலவச பஸ் பாஸ் 100 1000 ரூபா கொடுத்துருக்கோம். ஓசி பஸ்ஸில் போகிறீங்க, அந்த 1000 ரூபா கொடுத்ததுனால தான் நீ இப்போ மேக்கப் பண்ணுற, இப்போ கொண்டையில் பூ வைக்கிற, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி எப்போ பார்த்தாலும் பேசியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சில அமைச்சர்களும் பேசினாங்க. இது எந்த வகையில் பொருத்தமான நிகழ்வாக இருக்கும்? திமுக கூட்டத்திலேயே அதிமுக கூட்டத்திலேயே அசம்பாவிதங்கள் எதனா கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லை. அதிமுகவிலையும் மகளிர் அணி இருக்காங்க, எல்லாமே வராங்க, கூடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஒரு தலைவனாக இருந்து விஜயாலேயே வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தலைவன்ன்ற வந்து தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னைக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளினுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்களினுடைய மனநிலை என்னன்னு கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களினுடைய மனநிலை என்ன, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம், பேசலாம். இந்த முறை சைதாப்பேட்டை தொகுதி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்ச வரையும் பழைய ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஓரளவு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுடைய விருப்பம் எப்படியோ, ஆனால் சைதாப்பேட்டை தொகுதி ஓரளவு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஜெயிக்கிறது தவிர்க்க முடியாது. எதுவுமே நடுநிலையோடு இருக்கிறாங்க. 2 தடவை மா சுப்பிரமணியம் மந்திரியாக இருக்கார், சுகாதார அவர் வந்து இருக்கார். அவர் மக்களுக்கு என்ன செய்த மக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய போக்குக்கும் இப்போ நடக்கிற தேர்தலுக்கும் சில வன்முறைகள், அதை வந்து அவர் பேரில் நான் குறை சொல்ல வரல. நடுநிலையோடு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் தான் ஓட்டு இருக்கு. பெரும்பாலும் மா சுப்பிரமணியம் தான் வருவார். மா சுப்பிரமணியம் அவர்களுடைய செயல்பாடு இந்த 5 வருஷம் எப்படி இருந்திருக்கு? இந்த முறை அவரே வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற யாராவது வர வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு அரசியல் கட்சியில் வேட்பாளராக இருக்கிறதுனால நாங்கள் அவரை பற்றி பேச விரும்பல. அவருக்கு எதிர்ப்பாக வழக்கெல்லாம் போட்டதெல்லாம் நான் தான். நில அபகரிப்பு வழக்கில் அவரையும் அவரோட மனைவி மட்டும்தான் அக்யூஸ்னு சொல்லி நான் கோர்ட்டில் வழங்க போட்டேன். ஆனால் அவர் தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு, அவரோட அபிடவிட்டு நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி 199 குடும்பங்களும் எல்லாமே ஆக்கிரமிச்சதாக சொல்லி அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து காட்டி கொடுத்துட்டாரு. ஆள் காட்டி வேலை செய்யணும். அவரோட சுயநலத்துக்காக இந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு. மா சுப்பிரமணியம் தான் ஜெயிப்பார். நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கு? என்னென்ன பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவங்களோட தேர்தல் அறிக்கையில் மாதம் ரீடிங் எடுக்கிறதுன்னு சொல்லி தான் முதல்ல சொன்னாங்க. மின்சாரத்துறையில் மாதம் ரீடிங் எடுத்தாலே கிராமப்புறத்துலேயோ சிட்டியில் வந்து சிங்கிள் பெட்ஸ் வச்சுருக்க வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் வரையறது வாய்ப்பே கிடையாது. அந்த வீட்டில் 100 யூனிட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 98 யூனிட் வரைக்கும் போகும் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் 2 மாதம் சேர்த்து எடுக்கும்போது 180 யூனிட் வரும். 100 யூனிட் நீங்கள் ரீடிங் எடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இலவச மின்சாரத்திலே போயிடும். நீங்கள் வேணும்னா அந்த ஓட்டு போட்ட மக்களை பழி வாங்கன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கிறீங்க. அப்படி ரீடிங் எடுக்கும்போது 100 யூனிட் கிராஸ் பண்ணும்போது அதோட ரேட் வந்து டபுளாக போயிடும். அது அந்த மக்களை தான் பாதிக்கும். பிரச்சனை என்ன இருக்கும், ரோடு போடுறோம் சொல்லிட்டு 2 வருஷம் அங்கங்கே பள்ளம் தோண்டியிருக்காங்க. கார்பரேஷன் போடணும், அவர் மந்திரி என்ன பண்ண முடியும்? ஆட்சி அவங்களுக்கு தான் இருந்தாலும் செயல்படுற யார்? அவங்க மேலே தான். விலைவாசி ஏற்றங்கள் இருக்குது, அதை குறைக்க முடியுமா? வந்த உடனே கேஸுக்கு 100 ரூபாய் சிலிண்டர் தரேன் ஸ்டாலின் கொடுத்தாரா? வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? அவர் கொடுத்த நீட் தேர்வு பண்ண முடிஞ்சதா? இவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். மலையது மட்டும் போட்டு பணம் போட்டுருந்தா பத்தாது. திராது பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா பெரிய இதுவாக கட்டிட்டாரு. கிண்டியில் எல்லாமே நல்லபடியாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த நம்ம சத்திரப்பேட்டல் ரோட்டில் வந்து இது
மேம்பாலம் கட்டியிருக்காங்க. சைதாப்பேட்டை மேம்பாலம் நடந்துட்டு இருக்கு வேலை. அது ஜெயிச்சாருன்னா நடந்துடும். ஜெயிக்க வாய்ப்பு இல்லைனாக்கா அவர் வர ஆட்சி மாச்சுனாக்கா எப்படின்னு தெரியல. அது முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அது பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு. திருப்பி அவர் தான் வரணும். அது மாதிரி ஒன்று ஓரளவு எல்லாம் நீட்டாக கரெக்டாக தான். அதிமுக பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக ஆட்சியில் இப்போ வந்து ஏற்கனவே ஆண்டாரு. கொரோனா பில்லேருந்து எதுவுமே ஒரு அளவுக்கு எல்லாமே அமைதியாக இருந்து இது பண்ணாங்க. அவ்வளோதான். மக்கள் மனதில் தாங்க என்ன இருக்குன்னு தெரிய முடியும். அவர் அதிமுக ஓட்டு போடுறேன்ட்டு எல்லாருமே சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. மக்கள் மனதில் இன்னும் யார் என்ன செய்கிறாங்களோ, இளைய சமுதாயம் கூட சரி, யார் நம்மளுக்கு நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு உத்தியோகம் கொடுத்தாங்களோ, அந்த வீட்டு வறுமையை யார் நிறைவேற்றுறானோ அவன் தான் பொறுப்பான அரசாங்கம். வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிமுகலாம் திமுக தான் வரும். செயல்பாடை பொறுத்தவரையும் இந்த 5 வருஷம் நீட்டாக இருந்துச்சு. அவங்க வந்தால் அவங்க எப்படி 10 வருஷம் நம்ம பண்ணி பார்த்துட்டோம் முன்னாடி. 5 வருஷத்தில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓரளவு சொன்னதை செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு இப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி ஆளுன போது திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதனா தப்பு பண்ணால் இவங்க உரைச்சி காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் மேலே பயம் இருக்கும் அவங்களுக்கு. மக்கள் பயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலது மாற்றுவாங்க, செய்வாங்க. பட் இவங்க வந்து என்னதான் பண்ணாலும் நான் பண்ணுறதாண்டா பண்ணுவேன், நான் செய்கிறதாண்டா செய்வேன். மக்கள் தாங்க முடிவு எடுக்கணும். இதை நம்ம சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. இது மாதிரி இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்றது அவங்க முடிவு பண்ணி பண்ணணும். முடிவு பண்ணி நல்லது பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். அதிமுக அதாவது நீங்கள் அரசியலில் வந்து இப்போது களத்தில் இருக்கிறாங்கன்றது கிடையாது. சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும், சென்னையில் வந்து ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேஷனில் வந்து நீ எந்த தொகுதி வந்து நீங்கள் கேட்டாலும் எந்த வட்டத்தில் சென்னைக்குள்ளே 200 வட்டம் இருக்குன்னா அந்த 200 வட்டங்கள்லேயும் வந்து ஒரு தெருவாரியாக சொல்லுவார். அப்படியாப்பட்டவர் தான் வந்து மாநகராட்சி ஆண்டுட்டு தான் இங்கே வந்து சென்னையில் வந்து எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருக்கிறார். இது அவர் களத்தில் கிடையாது. அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். மக்களோட தொடர்பில் வந்து இன்றைக்கி இருக்கிறவர் மா. சுப்ரமணியன். சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி என்ன கூட ஏன்னு தெரியுமா, பிரபாகரன் ஃபோட்டோ போட்டுன்னு ஓட்டுக்கு எடுத்து தப்புங்க, கோச்சிங்க. அதை பற்றி சீமான் நல்ல கொள்கையாக பேசுகிறாரு. மக்கள் வந்து ஓட்டு மக்கள் தானே போடணும். நல்லா பேசுகிறாரு, எடுத்து சொல்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் மக்கள் வந்து யாருக்கு போடுவாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. சீமான் வந்து அவரை ஓரம் கட்டிட்டாங்க. சொல்லப்போனால் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. விஜய் மாதிரி அவர் ஒரு போராளி தான். பட் தனியாக நின்று போராடணும்னு சொல்லிட்டு போராடினாரு. பட் அவர் வந்து நிறைய பேர் லூஸ் விட்டுட்டாரு. அவர் தனியாகவே போயிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா ஒரு கூட்டணியோடு நின்றுனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் அவர் நிற்கலை. அவரும் இந்த டைமில் வந்து இந்த வாட்டி விஜய் கூட நின்றுருந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் கணிசமாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். இவர் இந்த எலெக்ஷனை பார்த்த அப்புறம் தான் விஜய்க்கும் தெரியும். சீமான் வந்து ஒரு நல்ல லீடரு. அவர் வந்து அவரோட இளைஞர்களை வந்து வழிநடத்திட்டு போகிறார். நல்ல ஒழுக்கமான ஒரு அரசியல் பண்ணுறார், எல்லாம் ஓகேங்க. அவரை நம்பி வர இளைஞர்களுக்கு அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார்? 2%, 4%, 6%, 8% ஆட்சியை பிடிக்காமல் ஒரு இளைஞர்களை ஒழுங்குபடுத்துகிறாரு, வழிபடுத்துகிறாரு. ஓகே, அவங்களுக்கான ஒரு இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கிறீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணும், ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து அடுத்தடுத்து போகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றது தான் ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறது. அதுதான் தமிழ் தேசியம் பேசுகிறார். ஓகே, நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை நம்பி இருக்கிற ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு 20 வருஷமாக அவங்களோட பயணிக்கிறாங்கன்னா அவன் 20 வயசில் வரான், 40 வயசுக்குள்ளே அவனுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கலன்னா அப்புறம் அரசியல் அமைப்பில் இருக்கிறது என்ன ஒரு ரீசன்? நம்ம எந்த ஒரு அமைப்பாக எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அவங்க அரசியல் அதிகாரம் பெறணும். இன்னும் அவரே ஒரு எம்எல்ஏவாகல, கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் தராதும்போது அவர் நல்ல ஒரு அரசியல் பண்ணுறாரு, ஒழுங்குபடுத்துகிறாரு. மக்கள் அவரோட மாநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மாநாட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அவரை நம்பி வர இளைஞர்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறார்? நீங்க சொல்ற இந்த இளைய சமுதாயம் தான் இப்ப விஜய்ன்றாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு. அங்கே ஒரு 41 பேரை இது அசம்பாவிதம் நடந்துச்சு. அது ஏதோ கேஸ் நடக்குது. அவர் மக்களுக்கு என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் உங்களை திருப்பி கேள்விக்கிறோம். அவரு வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு நீங்க சொல்றீங்க. நீங்க ஆன்சர் கொடுங்க, நான் சொல்றேன். அதுதான் நீங்க சொல்ல வரேன். இப்ப அவரும் வாக்குறுதிகள் கொடுக்கறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும்ன்றாங்க. என்னது வாய்ப்பு? எத்தனை வருஷம் அரசியல்ல வந்துட்டாரு அவரு, புரியுதுங்களா? படிப்படியா தான் ஒருத்தர். இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. ஒரு உதாரணம், பவன் கல்யாணம் துணை முதல்வராக இருக்கிறாரு. நீ அது மாதிரி எடுத்துட்டு யார் கூட எடுத்துட்டு நீ அப்புறமா பண்ண வேண்டியதானே?
இவரே நல்லா தான் பண்ணுறாரு. அப்புறம் என்ன வர்றவங்க மட்டும் என்ன பண்ணுற போகிறாங்க? வர்றவங்க என்ன மாற்ற போகிறாங்க? இதை விட என்ன பண்ண போகிறாங்க? நான் 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சி பார்த்தேன் எவ்வளோ இதுவாக இருந்ததுன்ட்டு. அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு குறை, எங்களுக்கு மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதுதான் ஒரு குறையாக இருக்குது எங்களுக்கு. வாழ்வாதாரம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, எல்லாமே ஓகே தான். சொல்ல முடியாது சார். மக்கள் வந்து எல்லாம் இளவட்டம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ பார்த்தா தான் தெரியும் என்ன எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ரிசல்ட் டேட் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு. நம்ம கணிக்கவே முடியல இந்த தரம் இது எப்படி என்னன்னு. விஜய் வராரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கூட்டணியாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ தனியாக நிற்கிறதால அவர் ஜெயிச்சா அவருக்கான இது இருக்குது. பட் நிறைய பேர் நான் கேள்விப்படுற வரைக்கும், காதில் கேள்விப்படுற வரைக்கும் விஜய்க்கு போடலாம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும், விஜய்க்கு போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க மேலே என்ன பழி போட்டாலும் அவங்க கிட்ட போகணும், அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு மாற்றங்கள் வரணும். இப்பயே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக இன்னும் அவங்க வந்து பரப்புரையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படுத்துட்டாங்க. ஏன் அவங்க நல்லா பண்ணியிருந்தா ஏன் ஸ்ட்ராங் படுத்தணும்? இப்போ இன்னும் ஸ்ட்ராங் படுத்துறாங்க. காரணம் என்னன்னா அவங்க கிட்ட வந்து போதுமான இது கிடையாது, பயங்கள் வந்துருச்சு. விஜய் ஸ்ட்ராங்காக வரவே இவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. இந்த தொகுதியில் தாக்கம் இருக்காது. பொதுவாகவே இன்றைக்கி சினிமா கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு திமுக கூட்டத்திலேயும் அதிமுக கூட்டத்திலேயும் அசம்பாவிதங்கள் எதனா கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லை. அதிமுகவிலையும் மகளிர் அணி இருக்காங்க, எல்லாமே வராங்க, கூடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஒரு தலைவனாக இருந்து விஜயாலேயும் எந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தலைவன்ன்ற தொண்டர்களை கட்டுப்படுத்தணும். அவர் நல்லா வரட்டும், ஆளணும், அவர் அரசியலில் வரவேற்கிறோம். நாங்களாம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஆக்சுவலி போட்டியே திமுக போட்டின்றது கிடையாதுங்க. போட்டி இருக்கணும், போட்டி இருக்கும், திமுகவும் அதிமுக. அப்படியே வந்தீங்கன்னா அதிமுகவை பெரிய போட்டியாக நினைக்க முடியாது. இது சென்னைக்குள்ள ஒரு மிக மகத்தான ஒரு வெற்றி. நான் அரசியல்வாதியோ இல்லை திமுக இயக்கத்தை சார்ந்தன கிடையாது. நான் ஒரு சமூக போராளி, சமூக சேவை பண்ணுறேன். ஆனால் சென்னைக்குள்ள இந்த போதை கலாச்சாரம், ரவுடிசம், போதையில் மற்றவங்களை வெட்டுறது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை, இப்போ சைதாப்பேட்டை சைடு அது சென்னையை சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் படித்தவங்க, நானும் படிச்சிருக்கேன். இப்போ நம்ம புரிஞ்சிக்கணும், அதாவது போதை கலாச்சாரம் வேறு மாநிலங்கள்லேருந்து வர்றதால தான் இங்கே உலாவுது. இப்போ இது போதை கலாச்சாரம் நம்ம வெளிநாடுகளில் இருந்தோ கடல் வழியாவோ இல்லை மற்றபடி இங்கே உற்பத்தியோ நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நீ மற்ற மாநிலங்கள்லாம் கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது இங்கே தமிழ்நாடு பெட்ரு. இது மற்ற மாநிலங்களில் தான் இது மாநில பிரச்சனை கிடையாது. நம்ம தொகுதியில் அந்த பிரச்சனை, நம்ம தொகுதியில் பிரச்சனை கிடையாது. அது இருக்கும்னு சொல்கிறாங்க. அது கட்டுப்படுத்தின்னு தான் இருக்காங்க. சட்ட ஒழுங்கு மிகச்சிறப்பாக பண்ணுறாங்க. அதையும் மீறி இப்போ இந்திக்காரங்க இருக்காங்க, மற்ற ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட். இப்போ சைதாப்பேட்டைன்றது அந்த மக்கள், இங்கே வாழ்கிற மக்கள் அமைதியாக இருக்காங்க. தினசரி போகிறாங்க இல்லையா, ட்ரெயினில் பல பேர் பயணிக்கிறாங்க, பஸ்ஸில் பயணிக்கிறாங்க, வேலைக்கு வெளியூர்லேருந்து தங்குறாங்க. அப்படி நடமாடும் போது அது இருக்க செய்யும். பட் அந்த அளவுக்கு சைதாப்பேட்டை. அதிமுக வேட்பாளர் இந்த முறை இந்த பக்கம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அந்த நீங்களே இலவச திட்டங்களில் கொடுத்துட்டு மக்களை கேவலப்படுத்தி பிச்சைக்காரன் மாதிரி நடத்தக்கூடாது. இலவச பஸ் பாஸ் 100 1000 ரூபா கொடுத்துருக்கோம், ஓசி பஸ்ஸில் போகிறீங்க, அந்த 1000 ரூபா கொடுத்ததுனால தான் நீ இப்போ மேக்கப் பண்ணுற, இப்போ கொண்டையில் பூ வைக்கிற, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி எப்போ பார்த்தாலும் பேசியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சில அமைச்சர்கள்லாம் பேசினாங்க. இது எந்த வகையில் பொருத்தமான நிகழ்வாக இருக்கும்? தலைமை பண்போடு பேசணும். நீங்கள்